வணக்கம். ஆன்மீக செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டிய பழமையான சிவன் கோவில் உள்ளது. கோவிலில் ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி சமேத கங்கவராக நதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் அகத்திய முனிவர் வழிபட்டதாக ஐதீகம். கோவிலில் கார்த்திகை மாத தேய்பிரை பிரதோஷம் மற்றும் சோமவார சங்காபிஷேக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாதம் என்றாலே சிவபெருமானுடைய அருளை பெறக்கூடிய அற்புதமான மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் அரிய பலனை அள்ளித்தரக்கூடியது. ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் நமது ஆலயத்திலே 108 சங்கினாலே பூஜைகள் செய்து யாகம் செய்து 108 சங்கினாலே அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த சங்காபிஷேகத்தை பார்ப்பதனாலே நமக்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கின்றது. மன சந்தோஷம் கிடைக்கின்றது, மன நிம்மதி ஏற்படுகின்றது. மன சஞ்சலமாக இருப்பவர்கள் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் இறைவனை தரிசனம் செய்தால் மனக்குழப்பங்கள் தீரும், மன நிறைவு, மன நிம்மதி ஏற்படும். அதே போல் செல்வ கடாட்சம் ஏற்படும், கடன் தொல்லைகள் தீரும். பணப்பிரச்சனைகள் உள்ளவர்கள் எல்லாம் இந்த சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்வதனாலே சங்காபிஷேகம் செய்வதை நாம் தரிசனம் செய்தால் சகல விதமான லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கின்றது. அதுபோல் இந்த கார்த்திகை சோமவாரத்திலே வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் உன்னதமானது. சோமவாரம் என்றாலே சிவனுக்கு உகந்த நாள், அதிலும் கார்த்திகை சோமவாரம் மிக முக்கியம். அதில் வரக்கூடிய பிரதோஷம் என்பதனாலே இன்று மாத பிறப்பு, சோமவாரம் மற்றும் பிரதோஷம் ஆகிய மூவகை சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. சிவபெருமான் அபிஷேக பிரியர். சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகிய திரவியங்கள் வாங்கி கொடுத்தால் அபிஷேகத்திற்கு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. பால் அபிஷேகம் செய்வதனாலே நல்ல ஆயுள் விருத்தியும், தயிர் அபிஷேகம் செய்வதனாலே நோயற்ற வாழ்வும் கிடைக்கின்றது. பன்னீரினாலே அபிஷேகம் செய்வதால் நல்ல பதவி உயர்வு கிடைக்கின்றது. விபூதினாலே அபிஷேகம் செய்வதனாலே நமக்கு முன்னோர்களுடைய சாபங்கள் தீர்கின்றது. இவையாக ஒவ்வொரு கரும்புச்சாரனாலே அபிஷேகம்னால் கடன் தொல்லைகள் தீர்ந்து சகல விதமான செல்வங்களும் ஏற்படுகின்றது. இந்த கார்த்திகை சோமவாரத்திலும் பிரதோஷ புண்ணிய காலத்திலும் இந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து இந்த பூஜையில் கலந்து கொள்வதனாலே நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், மன நிம்மதியும், செல்வ கடாட்சமும் கிடைக்கின்றன. கார்த்திகை சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதை முன்னிட்டு மஞ்சள், பால், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது.
கார்த்திகை சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து பிராணாம்பிகை சமேத தர்பாரணேஸ்வரர் சன்னதியில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. மகா பூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தன. 2 வலம்புரி சங்கு ஏந்தி சிவாச்சாரியார்கள் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். சுவாமிக்கு 108 சங்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடத்தினர். 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு அருகம்பல் மற்றும் வில்வம் சாற்றி சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय नीरुषेः अगोयेऽस सर्वाणो हन्देभ्यो नमः प्रमुञ्च जन्मनस्कम्भयोगाग्रयोगाग्रेषे विशीलजल्यानामुगाशिगोणस्य मनापना विज्जम्दनकमद्विनोंशल्यो वनवाग्मुदान् अनेशन्न श्रेषमहापुरस्य निसङ्गतिः यादे हेतिर्विरुष्टमस्ते बभूवदेव नमो अयास्मान् विस्मरत्वा यस्मया परिबुधा नमस्ते अस्तु वायुधायानादाय कृष्णवेः उभाभ्यामुदे नमो भागभ्यां नमो तन्मने परिदे तन्मनो भागस्वादः अतोयसुरस्तवारे अस्मन्निदे इदम् श्रेयस्तु भगवन् श्रीश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मुक्तङ्गजाय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यभावे सेनान्ये शान्तपदये नमो नमो वृक्षेभ्यो पदये नमो नमः स्वस्तिविचाराय विजयपदे पदीनां पदये नमो नमः वंशजाय विज्ञानिने